யோபுவின் பிரதியுத்தரம். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்கிற தேற்றரவாளர். காற்றைப் போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ? இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன? உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர். எல்லா மனுஷருக்குமே பொதுவான ஞானமும் புத்தியும் நிர்வாக திறமையும் இருக்கும். ஆனால் யோபுவும் அவருடைய சிநேகிதரும் மற்றவர்களுடைய ஞானத்தையும் புத்தியையும் நிர்வாக திறமையையும் மதிக்கவில்லை. தன்னுடைய சிநேகிதரிடத்தில் ஞானம் இல்லை என்று யோபு குற்றம் சொல்லுகிறார். யோபுவினிடத்தில் ஞானம் இல்லை என்று அவருடைய சிநேகிதர் குற்றம் சொல்லுகிறார்கள். இதுபோல ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுக்களை சொல்லும் போது அவருடைய விவாதத்திற்கு முடிவே இராது. அவருடைய விவாத வார்த்தையில் வேகமும் கோபமும் இருக்கும். வார்த்தைகள் சூடாக இருக்கும். யோபுவின் வார்த்தைகள் பிரயோஜனமற்றவை என்று எலிபாஸ் அவர் மீது குற்றம் சொன்னார். யோபுவின் வார்த்தையினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று எலிபாஸ் ஏளனமாய் பேசினார். யோபுவும் தன்னுடைய சிநேகிதரை பற்றி இதற்கு முன்பு பேசியது போலவே இப்போதும் பேசுகிறார். யோபுவின் சுபாவத்தில் மாற்றம் உண்டாகவில்லை. எலிபாஸ் யோபுவை குற்றப்படுத்தினார். யோபு அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லும் வண்ணமாக அவரை கடிந்து கொள்கிறார். எலிபாஸ் ஏற்கனவே சொன்னதைத்தான் இப்போது மறுபடியும் சொல்லுகிறார் என்று யோபு அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அநேகம் காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன் என்று யோபு எலிபாசிடம் சொல்லுகிறார். எலிபாசின் வார்த்தையில் உண்மையில்லை என்றும் பிரயோஜனம் இல்லை என்றும் அவருடைய வார்த்தையினால் தனக்கு ஆறுதல் உண்டாகவில்லை என்றும் சொல்லிவிட்டு தன்னுடைய சிநேகிதர்கள் தனக்கு ஆறுதல் உண்டு பண்ணுவதற்கு பதிலாக அலட்டல் உண்டு பண்ணுவதாக அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர் என்பது தன் சிநேகிதரை பற்றி யோபு கூறுகிற குற்றச்சாட்டு. யோபுவின் சிநேகிதர்கள் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவருடைய துக்கத்தையும் வேதனையையும் நீக்குவதற்கு பதிலாக அவருடைய வேதனையை அதிகரிக்க செய்கிறார்கள். யோபுவின் நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவருடைய சிநேகிதர்கள் அவரை அநியாயமாய் நியாயம் தீர்க்கிறார்கள். ஒரு நோயாளி மருத்துவ சிகிச்சை பெறும்போது மருத்துவரும் புத்தியுள்ளவராய் இருக்க வேண்டும். மருந்தும் குணப்படுத்தக்கூடியதாய் இருக்க வேண்டும். ஆனால் யோபுவின் சிநேகிதரோ காரியத்துக்கு உதவாத வைத்தியராய் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற மருந்தும் விஷத்தன்மை உள்ளதாய் இருக்கிறது. இதனால் யோபுவின் ஆரோக்கியம் அதிக கேடுள்ளதாக ஆகுமே அல்லாமல் யோபுவின் ஆத்மா வியாதி குணமடையாது. யோபுவின் பிரதியுத்தரம். எலிபாஸ் இரண்டாம் முறையாக யோபுவின் மீது குற்றம் கூறி முடித்து விடுகிறார். அதற்கு யோபு கூறும் பிரதியுத்தரத்தின் விவரம் வருமாறு. தன்னுடைய சிநேகிதர் அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளராக இருக்கிறார்கள். தேவனையும் மனுஷனையும் குற்றம் கூறுகிறார்கள். தன்னுடைய பாடுகளுக்கு தகுந்த அநியாயம் தன்னிடத்தில் இல்லை என்று வாதிடுகிறார். தேவனுக்கு எதிராக குற்றம் கூறுகிறார். நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். யோபு இதுவரையிலும் தன்னுடைய சிநேகிதரின் குற்றச்சாட்டுக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தார். இதற்கு மேலும் அவரால் அவருடைய வார்த்தைகளை பொறுமையோடு கேட்க முடியவில்லை. காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவு இராதோ என்று யோபு கேட்கிறார். எலிபாசின் வார்த்தைகள் முடிவுக்கு வரவேண்டும் என்று யோபு விரும்புகிறார். யோபுவின் விவாதத்திற்கு எலிபாஸ் உத்தரவு சொன்னார். ஆனால் அவருடைய உத்தரவில் உண்மையும் நீதியும் இல்லை என்று யோபு நினைத்து அவரிடம், இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன என்று கேட்கிறார். மனுஷனுடைய வெளி தோற்றத்தை பார்த்து அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. ஒரு சிலர் தரித்திரராக இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் நீதிமான்களாகவும் உத்தமராகவும் இருப்பார்கள். வேறு சிலரோ ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களோ மாய்மாலக்காரராகவும் அக்கிரமக்காரராகவும் பாவங்களை துணிகரமாய் செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். தன்னுடைய சிநேகிதர் தன்னுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து தன்னை நியாயம் தீர்ப்பதாக யோபு அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிறார். இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன என்று யோபு எலிபாஸ் இடத்தில் கேட்கிறார். நட்பின் பிரமாணம் பரிசுத்தமானது. தேவனுடைய நியாயத்தின்படி மனுஷர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூற வேண்டும். இணக்கமாகவும் சிநேகமாகவும் ஜீவிக்க வேண்டும். ஆனால் யோபுவின் சிநேகிதர்களோ பெயரளவில் அவர் மீது அன்பு கூறுகிறார்கள்.
ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் யோபுவை பற்றி கசப்பான எண்ணமே இருக்கிறது. யோபுவை நியாயம் தீர்த்து குற்றப்படுத்துகிறார்கள். யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில், உங்களைப் போல நானும் பேசக்கூடும், நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று சொல்லுகிறார். யோபு தன்னுடைய சிநேகிதரின் சிநேகத்தை விரும்புகிறார். அவர்கள் தன்னை போல வியாதியிலும் வேதனையிலும் இருந்தால் தான் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படி பேசுவதாக யோபு வாக்கு பண்ணுகிறார். யோபுவின் சிநேகிதர் அவர் மீது நட்பாக இராமல் கோபமாக இருக்கிறார்கள். அவர்கள் பெயரளவில் யோபுவுக்கு சிநேகிதராய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலோ அவர்கள் யோபுவுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். அவர்களைப் போல தன்னாலும் பேச முடியும் என்று யோபு சொல்லுகிறார். தன்னுடைய வியாதியை பார்த்து தன்னுடைய சிநேகிதர் தன்னை குற்றப்படுத்தியது போல தன்னாலும் பேச முடியும் என்று யோபு சொல்லுகிறார். தான் இருக்கும் நிலைமையில் தன்னுடைய சிநேகிதர் இருந்தால் தன்னாலும் அவர்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து அவர்களுக்கு எதிரே தன்னுடைய தலையை துலுக்க முடியும் என்று யோபு சொல்லுகிறார். ஆனால் இப்போது யோபு மாத்திரமே வியாதியில் இருக்கிறார். அவருடைய சிநேகிதர்களோ நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கிறார்கள். தன்னுடைய சிநேகிதரும் தன்னை போன்ற நிலைமையில் இருக்க வேண்டும் என்பது யோபுவின் விருப்பம் அல்ல, அது அவருடைய கற்பனை. தான் வியாதியில் இருக்கும்போது தன்னுடைய சிநேகிதர் தன்னோடு எப்படி பேச வேண்டும் என்று யோபு அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். அவர்கள் தான் இருக்கும் நிலைமையில் இருந்தால் தான் அவர்களோடு எப்படி பேசுவேனோ அப்படி அவர்கள் தன்னோடு பேச வேண்டும் என்று யோபு எதிர்பார்க்கிறார். யோபு தன் சிநேகிதருக்கு 2 காரியங்களை செய்வதாக சொல்லுகிறார். அவையாவன, நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். தான் அவர்களுக்கு செய்ய விரும்புவதை அவர்கள் தனக்கு செய்ய வேண்டும் என்று யோபு எதிர்பார்க்கிறார். யோபுவின் சிநேகிதர்கள் அவரைப் போலவே வியாதியிலும் வேதனையிலும் இருந்தால் யோபுவின் வார்த்தைகள் அவர்களுடைய துக்கத்தை அதிகரிக்க செய்யாது. அவருடைய கிருபையும் அன்பும் நிரம்பிய வார்த்தைகள் அவர்களுடைய துக்கத்தையும் வேதனையையும் குறைப்பதற்கு உதவியாயிருக்கும். நம்முடைய சகோதரர்கள் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோபு தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களை பலப்படுத்துவதற்கும் தேவனை பற்றும் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கும் அவர்களுடைய ஆவியை திடப்படுத்துவதற்கும் ஏற்ற வார்த்தைகளை பேசி அதற்கு தேவையான கிரியைகளையும் நாம் நடப்பிக்க வேண்டும். அவர்களுடைய துக்கத்திற்கான காரணங்களை கண்டுபிடித்து அவற்றை அவர்களுக்கு பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும் ஆதாரங்களில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு நம்முடைய வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் நாம் உதவி புரிய வேண்டும். நல்ல வார்த்தைகளை இலவசமாய் பேசலாம். நல்ல வார்த்தைகளை கிரயத்திற்கு வாங்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. துக்கத்திலும் வேதனைகளிலும் இருக்கிறவர்களுக்கு நாம் தாராளமாய் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். நம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் அவர்களுக்கு ஆறுதல் உண்டாக வேண்டும். நம்முடைய ஆலோசனைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் ஏதோ கடமைக்கு சொல்லுவது போல சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. சில சமயங்களில் வெறும் வார்த்தைகள் பிரயோஜனப்படாது. அவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். இப்படிப்பட்ட வேளைகளில் நம்முடைய வார்த்தைகளினால் அவர்களுக்கு உதவி செய்வதோடு நம்முடைய நற்கிரியைகளினாலும் நாம் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். நம்முடைய கடின வார்த்தைகள் யாருடைய எலும்புகளையும் முறித்து போடாது. ஆனாலும் நம்முடைய அன்பான வார்த்தைகள் முறிந்து போன எலும்புகள் உயிரடைவதற்கு உதவியாயிருக்கும். உலர்ந்து போன எலும்புகள் கர்த்தருக்குள் மறுபடியும் உயிர் பெற்று சந்தோஷமாய் இருப்பதற்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய ஊழியம் ஜீவனோடு இருக்கிற எலும்புகளையும் ஆவிகளையும் முறிக்கிறதா இருக்கக்கூடாது. முறிந்து போன அவற்றை திரும்ப உயிர் பெற செய்வதாக இருக்க வேண்டும்.